ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலு போஹா கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் எடுக்கிறது அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் லேசான அவல் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட கெட்டி அவல் இருக்குது, ஸோ நான் அது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை 2-3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அவலில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா நம்மளோட அவல் ஊறி வந்திருக்கு. எல்லா தண்ணியும் கரெக்டாக இழுத்துக்குச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க. நம்மளுக்கு தேவை அவல் மட்டும்தான். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச அவலை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்லா பாருங்கள், நல்ல மாதிரி குழையிற அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். இப்போ மசிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். cumin பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நல்லா பைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்லெட் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெண்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கோங்க. நான் ஒரு 3 பீஸ் மட்டும் போடுறேன். பாருங்கள், இன்னும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரகரன்னு பொரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆலு போஹா கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.